ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையுது இல்லைங்களா? அப்படின்னா என்ன? நம்மளும் அதை டெய்லி பேசிஸில் நியூஸில் ஏதாவது ஒன்றில் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதை கொஞ்சம் விளக்குறேன் அந்த வீடியோவில். அதாவது இந்தியன் ருபீஸ் மதிப்பிழக்குது, யூஎஸ் டாலருக்கு எதிராக மதிப்பிழக்குதுன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நம்ம நாடு நிறைய விஷயங்களை இம்போர்ட் பண்ணுது, இறக்குமதி பண்ணுது. ஏன்னா நம்மள்ட்ட அந்த விஷயங்கள் இல்லை, அந்த பொருட்கள், அந்த சர்வீசஸ் இல்லை. அதே மாதிரி நம்ம நாடு வெளிநாடுகளுக்கு நம்மள்ட்ட உள்ள சர்வீசஸை, எக்ஸ்பர்டீஸை, பொருட்களை ஏற்றுமதியும் பண்ணுது. ஓகேங்களா? எப்போ ஏற்றுமதி, நமது ஏற்றுமதி, ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி அதிகமாக, உற்பத்தி அதிகமாக இருந்தால் ஏற்றுமதி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதுவும் குறிப்பிட்ட ஒரு பொருள், சர்வீசஸ், ரொம்ப ஸ்பெஷலான சர்வீசஸ், ஸ்பெஷலான பொருள் உலகத்தில் இல்லாத இந்தியாவிலேருந்து வாங்குறாங்கன்னா அப்போ நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்கும். நம்ம இறக்குமதி எப்போ அதிகமாக இருக்குன்னா நம்மள்ட்ட அந்த விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம இறக்குமதி எதெல்லாம் பண்ணுறோம்? க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் சர்வீசஸ் உலகம் ஃபுல்லாக இறக்குமதி பண்ணுது, அரபு நாடுகள்லேருந்து, பல இடங்கள்லேருந்து. ஓகேங்களா? ஜிசிசி கண்ட்ரீஸ்லேருந்து மற்றும் பல இடங்கள்லேருந்து. ஓகேங்களா? க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் இறக்குமதி பண்ணுறோம். கோல்டு இறக்குமதி பண்ணுறோம். கோல்டு நிறைய கன்சியூமர் நம்ம, ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணல இந்தியாவில், இறக்குமதி தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலாக எலக்ட்ரானிக்ஸ், ஓகேங்களா, சிப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஷினரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறோம். ஏன்னா நம்மள்ட்ட இல்லை. இது இறக்குமதி பண்ணுறப்ப என்ன ஆகுது? அது அப்புறம் வர்றோம். அப்புறம் ஏற்றுமதி பண்ணுறோம். எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம்? ஐடி சர்வீசஸ். ஐடி சர்வீசஸ்னால் என்னங்க? நம்மள்ட்ட உள்ள இந்த டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், காக்னிசன்ட் டெக்னாலஜி, சிடிஎஸ், அதேமாதிரி விப்ரோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா? இன்ஃபோசிஸ், இவங்கெல்லாம் நம்ம எக்ஸ்பர்டீஸை வெளிநாடுகளுக்கு, அமெரிக்கா, இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளுக்கு நம்மள்ட்டேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம டாலரை நம்மள்ட்டேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம சர்வீசஸாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளாக இருந்தாலும் சரி. எப்போ ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி குறைவாக இருக்கிறதோ வளமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. இந்த ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும், எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அந்த ட்ரேடு டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. அது அதிகமாக இருந்ததுன்னா, ஏற்றுமதி நம்ம அதிகமாக பண்ணுறோம், இறக்குமதி கம்மியாக பண்ணுறோன்னா ட்ரேடு சர்ப்ளஸாக இருக்குதுன்னு அர்த்தம். வியாபாரத்தில் மிகைத்திருக்கும். அதே இறக்குமதி அதிகமாக பண்ணுறோம், ஏற்றுமதி கம்மியாக பண்ணுறோன்னா ட்ரேடு டெஃபிசிட்னு அர்த்தம். வியாபாரத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குது, குறைவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்மள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ரூபாயினுடைய மதிப்பு யூஎஸ் டாலருக்கு எதிராக எப்போது பல ஃபேக்டர்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது. அதில் முக்கியமான ஃபேக்டர் இந்த ஏற்றுமதி இறக்குமதி, இந்த ஃபார்முலா, இந்த பேலன்ஸ். ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி கம்மியாக இருந்ததுன்னா ரூபாயினுடைய மதிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். சைனா அப்படி தாங்க. சைனாவுடைய இது கரன்சினுடைய மதிப்பு டாலருக்கு எதிராக எப்போவுமே ஒரு ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்னா அங்கே அபரிமிதமான உற்பத்தி, அபரிமிதமான ஒரு கமர்ஷியலைசேஷன். எல்லாரும் உழைக்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணாத விஷயமே இல்லை. எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் ஆரம்பித்து, டாய்ஸில் ஆரம்பித்து, கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கரன்சி எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இதை நான் சொல்லிட்டேன். இப்போ ரொம்ப லேமேன்ஸ், ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் எளிமையாக உங்களுக்கு விளக்கணுன்னா, நம்மள்ட்ட ஒரு டாலருக்குங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு டாலரோட மதிப்பு 85 ருபீஸாக இருந்தது. இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு, இப்போ 2026 95 ருபீஸாக இருக்குது. ரொம்ப மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன? நமக்கும் யோசித்து பார்த்தா என்னென்னமோ சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு தாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1000 டாலர், உதாரணத்துக்கு $1000 நம்மள்ட்ட ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது, $1000. அப்படின்னா நம்ம 85,000 ரூபா பே பண்ணி தான் வெளிநாட்டிலேருந்து அதை வாங்க முடியும். $1000 பொருள் மதிப்புள்ள ஒரு பொருளை. சரிங்களா? அதே $1000 மதிப்புள்ள பொருள் ஒரு வருஷம் கழித்து இப்போ 95,000 ருபீஸுக்கு வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும். இப்போ நம்மள்ட்ட என்ன ஆகுது? நம்ம ரூபாயை அதிகமாக செலவழிக்கிறோம் டாலர் மதிப்புள்ள உள்ள பொருளை வாங்குறதுக்காக. ஓகேங்களா? அப்போ டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகுது. டாலருக்கு டிமாண்டுன்னா என்னங்க? டிமாண்ட் சப்ளை மாடல்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமான சொல்ல, ஓரளவு தெரிஞ்சதை சொல்கிறேன். கிளாரிஃபிகேஷன் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட்டில் பதிவு விடுங்க. நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன். டிமாண்ட் சப்ளை. டிமாண்டுனா ஒரு பொருளினுடைய தேவை இருக்கிறதுனால தான் அந்த பொருளினுடைய உற்பத்தி இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கு சப்ளைன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த உற்பத்தி, அந்த நம்பரில் உற்பத்தி இருந்ததுன்னா டிமாண்ட் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்மள்ட்ட யூஎஸ் டாலரை கொடுத்து வாங்குறப்போ யூஎஸ் டாலரோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ரூபாய் நம்மள்ட்ட உள்ள பொருள் கம்மியாக இருக்குது. அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரூபாயினுடைய
மதிப்பு குறையுது. என்ன காரணம்? இதுவே நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டிங் சினாரியோ, ஓகேங்களா, நம்மள்ட்ட உள்ள பொருள் ஐடி சர்வீசஸை வெளியில் இது ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போ நம்மள்ட்ட உள்ள ருப்பீஸ் அவன் US டாலர் கொடுத்து வாங்குறான். அப்போ நம்ம ருப்பீஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட அந்த சர்வீஸ் இருக்குது, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். அப்போது நம்மள்ட்ட அந்நிய செலாவணி வருது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது. அப்போ வந்து நம்மளுடைய கரன்சி ஸ்ட்ராங் ஆகுது. இது வெரி சிம்பிள் தான், உங்களுக்கு இந்த லாஜிக், அந்த சீக்வன்ஸ் தான், ஓகேங்களா. இப்போது நம்மளுடைய இப்போது க்ரூட் ஆயில் சம்மந்தமான இந்த எக்ஸ்போர்ட்டு, இந்த எல்லா விஷயங்களும் காமன் மேன், ஒரு சாமானியனை, ஒரு பாமரனை எப்படி பாதிக்குது? இங்கே தான் மனோஜ் திவாரி சொன்ன கருத்துக்கு நான் வர்றேன். ஒரு சாமானியன் உதாரணத்துக்கு அவன் டே டு டே லைஃப்பில் போய் க்ரோசரியில் ஒரு பொருள் வாங்குறான், காய்கறி வாங்குறான், அவனுக்கு தேவையான மளிகை சாமான், பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறான். அதெல்லாம் எப்படிங்க வருது? லாஜிஸ்டிக்ஸ் வேணும். க்ரூட் ஆயில்னால் என்ன, டைரெக்டாக தொடர்பு கிடையாது. க்ரூட் ஆயில் ஃபியூவல் உண்டாக்குது. ஃபியூவல் தான் நம்ம லாஜிஸ்டிக்ஸுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா எல்லா பொருளும் எங்கெங்கேருந்தோ, உலகத்துலேருந்தோ, நாட்டிலேருந்து, பல இடங்கள்லேருந்து எப்படிங்க வர முடியும்? லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, சரக்கு, ஷிப்ஸு, இதெல்லாம் இல்லாமல் நம்மள்ட்ட எங்கே பொருள் நம்ம இடத்துக்கு வரும்? இந்த லாஜிஸ்டிக்ஸ். அப்போ எங்கெல்லாம் அந்த ஃபியூவல் விலை ஏறுறதுனால அந்த லாஜிஸ்டிக்ஸ் மூலமாக வருகின்ற பொருள்கள் அனைத்தினுடைய விலையும் ஏறுகின்றன. சாமானியனுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங், டெய்லி, தினசரி அவன் அன்றாடங்காய்ச்சியாக இருந்தாலும் அவன் வாங்கக்கூடிய கறி, பருப்பு வகைகள், சாதாரண ஒரு காய்கறிகள் எல்லாவற்றிலும் விலை ஏற்றப்படுகிறது. இதன் காரணமாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அஹெட்.